கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் குழந்தைகள் தினம். நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஜபிக்கலாமா? ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம கிடச்ச மிகப்பெரிய சொத்து அதுதான், அம்மாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறாங்களோ. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்களோ. குழந்தைனாலே அழகு தான், சொல்ல வேண்டும். ஸோ அந்த குழந்தைங்க சிரித்தா அழகாக இருக்கும், அழுதாலும் இன்னும் க்யூட்டாக இருக்கும். பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரசிக்கலாம்லாம். ஆனால் இன்றைய தினம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குழந்தைகள் கொல்லப்படுது, அதுவும் தாயாலேயே கொல்லப்படுது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். குழந்தை செல்வங்களுக்கு பாதுகாப்பு வேணும். குழந்தைகள் எதிர்காலத்தின் ஒரு சிறந்த ஒரு ஒரு பொக்கிஷம் அப்படி தான் சொல்லுவேன், அம்மாவா இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய கடமை யாருக்கு? தாய் தகப்பனுக்கு தாண்டியும் வீட்டில் இருக்க ஒவ்வொருவருக்குமே. அசால்ட்டாக விட்டுலாம் குழந்தை ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பலூனை முழுங்கிட்டாங்க, ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. அந்த தாய் கதறல் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இன்னொரு இடத்துல தாயே குழந்தைய சாகடிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போதும் சரி, இந்த விஷயங்கள் கேட்கும்போதும் சரி, மனசு ரொம்பவே உடையுதுல்ல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த பிஞ்சு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? சாகடிக்கிறீங்க, எவ்வளோ வலிச்சிருக்கும்ல. ஸோ இன்றைய நாள் ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் கொடுக்க காத்திருக்கின்றார். உண்மையாக இருங்கள், வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு போவார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கின்றவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வேன். ஆதியாகமம் 12:2-3 எடுத்து வாசி பாருங்கள், அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்களாம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கடந்து தான் போகிறோம். புது புது அனுபவத்தை நம்ம கற்றுக்குறோம் வாழ்க்கையில். யாரை புரிஞ்சிக்கிறது, யாரை புரிஞ்சிக்க முடியலன்றது தெரியல. எல்லாருமே பார்க்குறதுக்கு நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க, ஆனால் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம். சென்னையில் நடந்தது, மயிலாப்பூர் சைடில். இந்த துப்புரவு பணியாளர்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரம் பணி செஞ்சுட்ருப்பாங்க, ரோட்டெலாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு இளைஞன் பைக்கை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்க பெருக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி தப்பான செய்கைகள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குங்க, சரிங்களா? அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவனை அந்த கீழே அதான் தொடப்பம் பெருக்கிட்டு இருக்காங்களா, அந்த தொடப்பத்தாலே செம்மடி அடித்தாங்களாம். அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. என் புள்ள மாதிரிங்க, என் புள்ள வயசு தாங்க இருக்கும், என் பிள்ளைங்க அவங்க பசங்க இருக்குது, 30 வயசில் ஒன்று, 28 வயசு ஒன்று. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும்ல. ஜெபிக்கலாம். எவ்வளோ ஒரு அவேர்னஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ விழிப்புணர்வுகள் வந்தாலும் சரி, மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். போலீஸ்காரங்க வருவாங்க, நம்ம கூடவே எப்போவுமே இருப்பாங்கன்னா கேள்விக்குறி மட்டும்தான். ஸோ பெண்களுக்கு நிச்சயமாய் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருங்க. யார் என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. குடும்ப சூழலுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேலையை செஞ்சால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தனிமையில் இருக்கும்போது தப்பான உறவுகள் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டர்ப் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சரி, ஒரு சில தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும், எங்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுங்கப்பா, உம்முடைய கரங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்னு சொல்லி கேட்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம நேசிக்க பழகணுமா. விரோதியாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, நேசியுங்கள். உங்களுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். உண்மையாக இருங்க, உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. முதலாவது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் நீங்களே சோகமாக இருந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே நடக்காத ஒரு விஷயமா இருக்குமா. நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்தணும்ல. அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார்.
நீர் என் நியாயத்தையும் என் வாழ்க்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றீர். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 4 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். எவ்வளோ அழகான வார்த்தைல. யாத்திராகமம் 14:14 சொல்லக்கூடிய அழகான வார்த்தை இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபியுங்கள். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெபியுங்கள். நல்ல சிந்தனை கொடுங்க, நல்ல உடல் பலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏசப்பா கிட்ட. தாய் தகப்பனை நம்ம மதித்து நடந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா. அக்கா தங்கச்சி போல் நம்ம பார்வை பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். தப்பான கண்ணோட்டங்கள் வேணாம். உனக்கு அவள் தங்கச்சி அக்கா அந்த ஒரு உறவு முறை உன் மனசுக்குள்ளே தோண வேணாவா? இன்றைக்கி எத்தனை பேர் தவறு பண்ணிகிட்ருக்கோம்ல. ஆண்டவரே நல்ல சிந்தனை கொடுங்கப்பா, நல்ல எண்ணத்துக்கு ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய நாள் குழந்தைகள் தினம். ஒவ்வொரு குழந்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல் தருவீர் நம்புகிற ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல ஞானத்தையும் உடல் தெம்பையும் வலிமையும் தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எங்களுக்கு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு இழக்கப்படும் அநியாயங்கள் எல்லாம் நீர் பார்க்கின்றீர். எங்கள் வாழ்க்கை உம் கரங்களில் பிடித்திருக்கின்றதப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக போராடிடும் எங்கள் வாழ்வில் உன் நியாயம் விளங்குவதாக. ஏற்ற வேளையில் எங்களை உயர்த்தி நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா வேதனைகளுக்கும் பதிலாக சமாதானத்தையும், எல்லா இழப்புக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் அளிப்பீராக ராஜா. நாங்கள் தவறு செய்து விட்டால் உன்மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உன் பிள்ளைகளை நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புறாண்டவரே. நீர் எப்பொழுதும் எங்கள் கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை சாட்சியாக அமைய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. மற்றவர்கள் எங்களை புண்படுத்தினாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றபடி எங்களை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக வெற்றியையும் கனத்தையும் நீர் ஆயத்த செய்து வைத்திருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் ஞானத்திலும் தெய்வ பக்தியும் நல்லபடியாக வளர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக மாற்றுவீராக. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.